பாபாவில் ரஜினிகாந்த் ஒரு நாஸ்திகன், அவன் ஆஸ்திகனா மாறிடுறான். அந்த அந்த கதாநாயகன் ஆஸ்திகனா மாறதுக்கு ஒரு உதாரணம் வேணும் இல்லையா? பெரிய நாஸ்திகனா இருந்த ஆஸ்திகனா வர பெரியார் ராஜாஜி ஆனது என்ன இன்னும் ஒரு வழி என்ன? அது பெரிய நான் வந்து சங்கராச்சாரியாரை பார்க்கறதுக்காக காஞ்சிபுரம் போயிருக்கேன். போயிட்டு காரை நானே ஓட்டிட்டு வரேன். வந்த சுங்கார சேத்திரத்துக்கிட்ட கவர்மெண்ட் பஸ் போகுது. கவர்மெண்ட் பஸ் பின்னாடி எல்லாம் சாக்பீஸில் வாலி ஒழியன்னு நிறையா எழுதியிருக்காங்க. எதுக்காக எழுதியிருக்காங்கன்னு எனக்கு புரியல. வீட்டுக்கு வந்தால் என் ஒய்ஃபு போன கீழே வைக்க முடியல, நிறைய திட்டுறாங்க. அதை வந்து திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் நம்ம பல பேர் அதை வந்து ரஜினி வீட்டிலையும் வாலி வீட்லையும் மறியல் பண்ணுவோம். அப்படின்னா நம்ம திராவிட தலைவர் வீரமணி பேரில் வக்கீல் நோட்டீஸை விட்டு என் பேரில் ரஜினிகாந்த் பேரில் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா பேரில் ப்ரொடியூசர் ஒரு துரைநோத்தர் 4 பேர் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணிட்டார். அப்புறம் நான் ரஜினிகாந்த் கிட்ட சொன்னேன், நம்ம அந்த அர்த்தத்தில் எழுதலை. அப்புறம் நான் ரஜினிகாந்த் ஃபோன் பண்ணி அந்த வரி எடுத்துலாம், அதுக்குள்ள கேசட்லாம் வந்துருச்சு, படத்தில் அந்த வரியை தூக்கலாம். அப்புறம் ரஜினிகிட்ட சொன்னேன், வீரமணி ஃபோன் கொடுத்து அவரோட நானும் பேசுகிறேன் சொல்லி அப்புறம் வீரமணி பேசுகிறேன். ஐயோ ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் கேஸ் நம்பர் ஆகிடுது, பட் நீங்கள் சொன்னால் ஓகே, நீங்கள் வேண்டாம் செய்யலைன்னு எனக்கு தெரியும். அதனால் விமர்சனத்துக்கு இல்லாமல் சினிமாவில் இருக்க முடியுமா? பாட்டையில் காய்த்த மரம் தானே கல்லடி கூடும்.